எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் திங்ஸ் தட் சிக்மா மீன்ஸ் அப்சல்யூட்லி ரிஜெக்ட். ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயம். நம்ம வாழ்க்கையோட ஒன்றின ஒரு விஷயம் தான் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை. நம்மள யாராவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல நம்ம யாராவது ஒரு பெர்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஈவென்ட் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ரிஜெக்ட் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஒரு வழியில போயிட்டு இருந்திருப்போம். அப்போ இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வார்த்தை. இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எதுக்காக கையில எடுப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எமோஷனலாவும், மென்டல் வெல்பீயிங்கையும் காப்பாத்திக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம எதுக்கு தேவையில்லாம அந்த பெர்சன் கூட வந்து ரொம்ப மிங்கிள் ஆவுறது, நம்ம மென்டல் ஹெல்த்த காப்பாத்திக்கலாம், நம்ம எமோஷனல் வெல்பீயிங்க காப்பாத்திக்கலாம், நம்ம அந்த பெர்சன கொஞ்சம் இக்னோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சில பெர்சன்ஸ இக்னோர் பண்ணிடுவோம். சில சிச்சுவேஷன்ஸுமே அதே காரணத்துக்காக தான் வந்து இக்னோர் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு போ வேணாம், இந்த இடத்துல வந்து நமக்கு சரியான மரியாதை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எமோஷனல் வெல்பீயிங்க காப்பாத்திக்கிறதுக்காக ரிஜெக்ஷனா இருக்கலாம், இக்னோரன்ஸா இருக்கலாம் நம்ம கையில எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து வீக் ஆகறதுக்கும், ஸ்ட்ராங் ஆகறதும் நீங்க பண்ற அந்த ரிஜெக்ஷன் மட்டும் தான். இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து உங்கள வீக்கான பெர்சனாவும் மாத்துறதுக்கான சக்தி கொண்டது. ஸ்ட்ராங்கான பெர்சனாவும் மாத்துறதுக்கான சக்தி கொண்டது. அது எப்படி மாத்தும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு பெர்சன ரிஜெக்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு சிச்சுவேஷன ரிஜெக்ட் பண்ண போறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க இக்னோர் பண்ண போறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன வந்து நீங்க எடுக்கிறீங்களா? இல்ல உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளோட இன்ஃப்ளூயன்ஸால நீங்க எடுக்கிறீங்கன்றத பேஸ் பண்ணி தான், நீங்க ஸ்ட்ராங்கான பெர்சனா, வீக்கான பெர்சனா அப்படின்றது தெரிய வரும். உங்க ரிலேஷன்ஸா இருக்கலாம், உங்களோட குளோஸ் ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம். நீங்க அன்றாடம் உங்க வாழ்க்கையில வந்து சந்திக்கிற மனிதர்கள், ரொம்ப நெருக்கமான மனிதர்கள் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்றாங்க. அது ஒரு பெர்சனா இருக்கலாம், ஈவென்ட்டா இருக்கலாம். அவங்களுடைய பேச்ச மட்டுமே கேட்டு, நீங்க உங்களோட அனாலிசிஸ பண்ணாம ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு வீக்கான பெர்சனா மாறிடுவீங்க. அதே சமயத்துல எவ்வளோ க்ளோஸான பெர்சன் சொன்னாலுமே கூட சரி, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு சில விஷயங்கள ஆராய்ச்சி செஞ்சு, நீங்க அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா சில விஷயங்கள தவிர்த்துட்டீங்க. சில விஷயங்கள இக்னோர் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்காலேயே சில விஷயங்கள ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சனா மாறுவீங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ரொம்ப ஹை கிளாஸான ஆண்களா இருக்கலாம், ஹை வேல்யூ மென்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஆண்கள் வந்து சில காமனான திங்ஸுமே வந்து அப்சல்யூட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொசைட்டி பார்க்கும்போது, "இது ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொசைட்டியுமே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எத வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிக்மா மிட்ஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் ஒருத்தனா இருந்துரலாம். நம்ம கூட்டத்தோட ஓட ஆரம்பிச்சிடலாம். தனியா ஓடுனா நம்ம தெரிஞ்சுருவோம். கூட்டத்துல ஓடணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃப் கார்ட் பர்ப்பஸ்க்காக, நம்மளுடைய சேஃப்டிக்காக, நம்ம தனியா மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக இது வந்து ஆதி காலத்துல இருந்தே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஹியூமன் நேச்சரா இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து கும்பலா இருந்துடலாம், கூட்டத்திலேயே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கூட்டமா ஒரு சில பேர் வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, எத்தன வாட்டி நம்ம பிரஷருக்காக இவ்வளவு பேர் ஒத்துக்கிட்டாங்க நம்மளும் ஒத்துப்போம்னு சொல்லிட்டு, அந்த பிரஷர்ல சில விஷயங்கள ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். அது சாப்பிடுற விஷயமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டிசிஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டூர் போறதா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய டிசிஷன் வரைக்கும் ஒரு கூட்டம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் இத அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எத்தன வாட்டி ஒத்துட்டு இருந்திருப்போம். ஒரு பிரஷரால. அதே சமயத்துல ஒரு கூட்டத்துல வந்து ஒரு 2, 3 பேர் கை தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே இந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கை தட்ட ஆரம்பிச்சு, கூட்டமே கை தட்ட ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு எதுக்காக கை தட்டுறாங்கன்னு கூட தெரியாது. எல்லாருமே கை தட்டுறாங்க, நானும் கை தட்டுறோம்னு சொல்லிட்டு, ஒரு கூட்டமா ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மளும் அத செய்யலாம். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டின்னு சொல்லிட்டு செய்றதுக்கு பேர் தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட். இந்த இடத்துல சிக்மா மேட்ஸ் வந்து இத ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்சல்யூட்டா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அரகன்ட்டான ஆள் கிடையாது. நான் வந்து கூட்டத்துல சேர மாட்டேன். நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா? அர்த்தமான விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்றோமா? ஏன் கை தட்டுறதா இருந்தா கூட அர்த்தமா கை தட்டுறாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களோட ஆக்ஷன செய்வாங்க. நம்ம செய்ற ஒரு ஒரு ஆக்ஷனும் வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டும் அப்படின்ற மாரி சொல்றது உண்ம. அப்ப அதுக்காக தான் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணுவேன். அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மாரி சிக்மா மேல்ஸ்ல அதிகமா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு குரூப்பா இருக்கிற ஒரு பீப்பிள் வந்து ஒரு விஷயத்த ஒரு சஜஷனா இருக்கலாம், ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம் எடுத்துட்டு வந்தா கூட, அத அவங்க அனலைஸ் பண்ணி, அத ரெக்ரெட் பண்ணி ஐ மீன் இத வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் அதிகமா இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் ஒரு ஸ்பெஷலான மென்ஸா இவங்க பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்க்குற சொசைட்டி வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். என்ன இவங்க கூட்டமா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இதுல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க. போதா குறைக்கு இவங்க இத ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா மேல்ஸோட பார்வையில மட்டும் தான் தெரியும். இது வந்து அவங்களுடைய பார்வையில அவங்களுக்கு சரியானது இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டதுக்காக, என்னால இத ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற தைரியம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி 2வது விஷயம் எத ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் அப்பாலஜைசிங்.
ஓவர் அப்பாலஜைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அதிகமா மன்னிப்பு கேட்கறதா இருக்கலாம். இல்ல அதிகமா ஒரு பெர்சன ப்ளீஸ் பண்றதா இருக்கலாம். இங்க நெறைய பேர் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இத வந்து அப்சல்யூட்டா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பொதுவா இந்த ஓவர் அப்பாலஜைசிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆயுதத்த நெறைய பேர் கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய நட்ப இழந்துறக்கூடாது. ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப்ப இழந்துறக்கூடாது. இன்னொரு பெர்சன் கிட்ட நமக்கு அடைய வேண்டிய பெனிஃபிட் நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக அதிகமா அவங்கள ப்ளீஸ் பண்ணலாம். அதிகமா அவங்க கிட்ட சாரி கேட்கலாம். அதிகமா இந்த விஷயத்த செய்யலாம்னு சொல்லிட்டு அதிகமா வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் வந்து இத ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு. அந்த தவறுக்கு நான் தான் முழு காரணம் அப்படின்ற மாரி சிக்மா மேல்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, அத அவர் டைரக்ட்டா போய் மன்னிப்பு கேட்டுடுவாரு. ஆனா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரே ஒரு மன்னிப்பு கூட நான் கேட்க மாட்டேன். ஒரு பெனிஃபிட் அடையறதுக்காக, ஒரு பெர்சன வந்து ரிலேஷன்ஷிப் காப்பாத்திக்கிறதுக்காக, ஒரு விஷயத்துல வந்து நான் என்ஜாய் பண்றதுக்காக என் தப்பே இல்லாம ஒரு இடத்துல போய் நான் சாரி கேட்க மாட்டேன். தப்பே பண்ணியிருந்தாலும் அதிகமா சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் நம்ம கேட்கிற ஒரு மன்னிப்பும் நம்மளோட தன்னம்பிக்கைய உடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. தேவையில்லாம கேட்கிற மன்னிப்பு நம்மளுடைய தன்னம்பிக்கைய உடைச்சு விட்டுடும். அதனால மன்னிப்பு அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையோட மதிப்பும் எழுந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓவரா அப்பாலஜைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஓவரா அப்பாலஜைஸ் பண்ணி, அந்த வார்த்தையோட மன்னிப்புன்ற வார்த்தையோட அந்த வேல்யூ இழக்கிறதோட மட்டும் இல்லாம, தங்களோட வேல்யூ நம்ம இழந்துருவோம். நான் மன்னிப்பு கேட்டு தான் ஒருத்தர வந்து ப்ளீஸ் பண்ணி தான் அவங்க கூட இருக்க முடியும்னா, அது எனக்கு தேவை கிடையாது. நான் என் ரூட்ல கரெக்ட்டா போறேன்னு சொல்லிட்டு, அவங்க ரூட்ல போயிட்டே இருக்கிற ஆட்கள் தான் சிக்மா மேல்ஸ். அப்படி அவங்க போறதுனால, அவங்களுக்கு ஏத்த கரெக்ட்டான பெர்சன்ஸ் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள வருவாங்கன்னு சொல்லப்படுற நம்பிக்கை இந்த மாரி ஆண்கள் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, கரெக்ட்டான நபர்கள் இவங்களோட அட்ரஸ் தேடி வந்து இவங்க கூட பழகுவாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். 3வது விஷயம் எத அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்ஷன். நம்ம ஹியூமன் நேச்சர்ல வந்து இது வந்து ஒரு சின்ன டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரியுதோ, அத பெர்ஃபெக்ட்டா ரொம்ப பக்காவா பண்ணி முடிக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இங்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம அதே மனிதர்களுக்கு சில விஷயம் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சின்ன ஒரு குறை இருக்கும். சின்ன ஒரு வடு இருக்கும். சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் அந்த விஷயத்துக்கே அழகு. அது வந்து ஒரு பெரிய நீங்க ஈவென்ட் நடத்துறதா இருக்கலாம். சின்ன சின்ன சமைக்கிற விஷயத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே சின்னதா ஒரு குறை இருந்தே தீரும். இத நம்ம மனசு ஏத்துக்காது. இந்த மனசு ஏத்துக்காதனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அந்த ஓவர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது சில நேரத்துல வந்து நெறைய ஹார்ட் பிரேக்ஸ்க்கு காரணமா இருக்கும். நெறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ்க்கு காரணமா இருக்கும். நெறைய பேருடைய வேல்யூவ குறைக்கிறதுக்கும், நெறைய பேருடைய ஆட்டிட்யூடையுமே வந்து டவுன் பண்றதுக்கும் காரணமா இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்ஷனா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறதுனால, அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாரி நம்ம இங்க என்னதான் சொன்னாலுமே கூட சரி, நம்ம மனசுக்குள்ள சில விஷயம் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருந்துட்டே இருக்கும். ஆனா அது எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்ஷனா போகும்போது அங்க நெறைய ப்ராப்ளம் நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் சில பேர்னால வந்து சில பேர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால, அவங்க பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம சுட்டி காமிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக நான் பெர்ஃபெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க. என்ன மாரியான ஒரு எவிடன்ஸ வேணா கிரியேட் பண்ண தயார் பண்ணுவாங்க. யார வேணா டவுன் பண்ண ஆசைப்படுவாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் இத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரீமா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெஸ்ட்ட குடுக்கணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அது பெர்ஃபெக்ட்டா வர்றதும், வராததும் இயற்கையோட கையில அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறதுனால, ஒர்க் மேல இருக்கிற பிரஷர் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்களுக்கு வந்து கம்மியா இருந்துட்டே இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "டோன்ட் பி சோ ஸ்ட்ரெய்ட் பிகாஸ் ஸ்ட்ரெய்ட் ட்ரீஸ் ஆர் கெட் கேப்பபிள் டூ கட் ஃபர்ஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நேரா இருக்காதீங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. நேரான மரங்களே முதலில் வெட்டப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்ப அதே மாரி தான் நம்ம அதுக்காக நல்லவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நம்ம வொர்க்க ப்ராப்பரா பண்ணணும், கரெக்ட்டா போணும். ஆனா எல்லாமே கரெக்ட்டா முடியணும்னு சொல்லப்படுற அந்த பிரஷர் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேக்ஸ் உணர்ந்ததுனால, அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் பிரஷர் ஃப்ரீ லைஃபா கொண்டு போணுன்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சோசியல் ஹைரார்கி. சோசியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற பீப்பிள் நார்மல் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம், அக்கவுண்ட்ஸ் கம்பெனியா இருக்கலாம். எல்லாருமே கழுத்துல வந்து ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. அந்த ஐடி கார்டு மூலியமா தான் வந்து யார் மேனேஜர், யார் அசோசியேட், யார் வந்து சீனியர் அசோசியேட், யார் ஒரு சூப்பர்வைசர், யார் வந்து டீம் லீடர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிசிக்னேஷன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சோசியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் இதே மாதிரி தான். நான் வந்து பணக்காரன், நான் ஏழை, நான் மிடில் கிளாஸ், நான் லோவர் மிடில் கிளாஸ், நான் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லப்படுற இந்த டேக்க போட்டுட்டு நம்ம எல்லாருமே சுத்திட்டு இருந்தா கொஞ்சம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எல்லாருமே வந்து பிரிக்கப்பட்ட ஒரு பீப்பிளா தான் இருந்துட்டு இருப்போம். நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல பிரிஞ்சே தான் இருந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம என்னைக்கு யூனிட்டியா இருக்கோமோ, அன்னைக்கு மட்டும் தான் நம்மளால வந்து நிறைய விஷயத்த சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த சாதனைய இது தவிர்க்கும். ஒரு பெர்சன சாதிக்க விடாம செய்யறது அப்படின்னு சொல்லப்படுறது சோசியல் ஹைரார்கி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
அது ஏன் சாதிக்க விடாம செய்யறது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பெர்சன் அவன் ஆசைப்படுறத நிறைவேத்திக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், ரிசோர்ஸஸா இருக்கலாம், அவன சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே அவனுக்கு ஒத்துழைச்சா மட்டும் தான் முடியும். அப்போ அந்த மனிதன் இங்க இருக்கிற எல்லாருமே ஈக்குவலான ஒரு பீப்பிள்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் தான் அவனால ஜெயிக்க முடியும். இதனால தான் சிக்மா மேட்ஸ் வந்து இந்த சோசியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க லீடர்ஸா இருந்தாலுமே கூட சரி, மிடிலா இருக்கிற ஒரு சூப்பர்வைசரா இருந்தாலுமே கூட சரி, அசோசியேட்டா இருந்தாலுமே கூட சரி, எல்லார்ட்டயுமே ஒரே மாரி தான் பழக ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய உண்மையான சோசியல் ஹைரார்கிய கூட ஓவரா ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதுனால, சோசியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துல இருந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நிக்கிற ஒரு ஆண்களா மட்டும் இல்லாம, பல பேரால அதிகமா மதிக்கப்படுற ஆண்களாவும் சிக்மா மேல்ஸ் மாறுவாங்க. ஏன்னா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியும். நான் வந்து அதிகமா ஜெயிச்சுட்டேன். நான் சோசியல் ஹைரார்கில வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஈகோ பூஸ்ட் ஆயிடும். அதே சமயத்துல சோசியல் ஹைரார்கில நம்ம டவுன்ல இருக்கோம். நம்ம வந்து அந்த லெவல்ல இல்ல அப்படின்ற ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிரும். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லப்படுற மாரி, நீங்க உங்க மனசுல உங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் நீங்க. மத்தவங்க நினைக்கிறது கிடையாது. அப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க இன்ஃபீரியராவும் நீங்க நினைக்கக் கூடாது. ஓவரா ஈகோயிஸ்டிக்கான கேரக்டராவும் நீங்க நினைக்கக் கூடாது. எல்லாருமே ஈக்குவலா நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, நீங்க அத ட்ரை பண்ண வேணாம். சுத்தி இருக்க பீப்பிள் உங்களுக்காகவே செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு லவ்வையும் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக, சோசியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வலையில சிக்காம வெளியில இருந்து ஆக்ட் பண்ணி அவங்களுடைய கேம வின் பண்றதுல சிக்மா மேட்ஸ் வந்து ஒரு கிங்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அச்சீவ்மெண்ட்ஸ அதிகமா பிராக் பண்றது. இத ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பிராக் பண்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். மினிமம் கேரண்டி மினிமம் கேரண்டி மத்த பீப்பிள் கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். நான் இத பண்ணியிருக்கேன், நான் இந்த சாதனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு பெர்சன் சொல்றாங்கன்னா, மினிமமான ஒரு கேரண்டி அவங்க சுத்தி இருக்க பீப்பிள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே பிராகிங் அச்சீவ்மெண்ட்ட பத்தி அதிகமா பிராக் பண்ணி சொல்ற அதே பெர்சன் கிட்ட இன்னொரு பிரஷரும் அதிகமா மாற ஆரம்பிச்சுரும். அவரே வந்து அவருக்கான அந்த பாராமீட்டர செட் பண்ணிடுவாரு. நான் இவ்ளோ சாதிச்சிருக்கேன்னா, சுத்தி கேட்கிற பீப்பிள் எல்லாமே, அவங்க அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும். இந்த பிரஷரோட அவர் அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டியதா போயிடும். நான் பிசினஸ்ல ரூ. 1,00,00,000 சம்பாரிச்சேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு பெர்சன் வெளியில பிராக் பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க பீப்பிள் இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமா யோசிப்பாங்க. இவங்க இன்னும் அதிகமா சம்பாரிப்பாங்க போல இருக்கு. இன்னும் அதிகமா வந்து எர்ன் பண்ணுவாங்க போல இருக்குன்னு சொல்லப்படுற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்கும்போது, யார் பிராக் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தேவையில்லாம ஒரு பிரஷர் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தங்கள் மேல விழணும் அப்படின்றதுக்காக இங்க நெறைய பேர் வந்து பிராகிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நெறைய பேருக்கு தெரியறதில்ல அந்த ஷோ ஆஃபா இருக்கலாம், இல்ல பிராகிங்கா இருக்கலாம். அவங்களுக்கு பிரஷர தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இதனால தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து ஹம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துருவோம் சில பேர் ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. இப்ப ஏ ரஹ்மான் சார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. இவர் தான் வந்து 2 ஆஸ்கர் வாங்குனாரான்னு கூட தெரியாது. அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு. நம்ம பார்க்கும்போது ஒண்ணு யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப அமைதியா இருக்காங்க. எப்படி இப்படிலாம் இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய சாதனைலாம் செஞ்சுட்டு அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, இங்க தான் ஒரு ட்ரிக். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்காங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வா போயிட்டே இருக்க முடியும். அவங்க வேலைய பிரஷர் இல்லாம செய்ய முடியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து எவ்வளவு சாதனை செஞ்சாலுமே கூட சரி, ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு ட்ரிக்கா பயன்படுத்துறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க ஈஸியா போறதுக்காக பிரஷர விட்டு. இதனால தான் வந்து இந்த பிராக் பண்றது, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ பிராக் பண்றதையுமே வந்து சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக, நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக செய்றது அப்படின்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா? ஆனா அதே ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து செல்ஃப் ரிஜெக்ஷனா மாறிடக்கூடாது. செல்ஃப் ரிஜெக்ஷன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய பேர் வந்து ஒரு சில இடத்துல வேலைக்கு போணும்னு ஆசைப்படுவோம். அந்த வேலையை நம்மளுக்கு கிடைக்குமான்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். ஆனா அப்ளை பண்றதுக்கு பயமா இருக்கும். அப்ளை பண்ண வேண்டாம். நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுடுவோம். அதே சமயத்துல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கேர்ள்ட்ட போய் பேசுறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் நான் வந்து செல்ஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு நான் மாரி சொல்றேன். அப்போ நம்ம அந்த ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ரிஜெக்ட் பண்ணாம சில விஷயங்கள வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம லைஃப்குள்ள நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்த ரிஜெக்ட் பண்ணலனா, நாமள நாமே செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்கான். அந்த ஃப்ரெண்ட் நம்மள எப்பவுமே டவுன் பண்ணிட்டே இருக்கான். அவன நீங்க ரிஜெக்ட் பண்ணல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள டவுன் பண்ணி உங்கள எஸ்டீம் ரொம்ப லோ ஆக்கி, உங்களே செல்ஃப் ரிஜெக்ட் பண்ண வச்சுருவான் அந்த நண்பன். அப்ப அந்த நண்பன நீங்க ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். அதே மாரி நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தப்பாவே நடக்குது. அங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்கள லோ கான்ஃபிடன்ஸா ஃபீல் பண்ண வச்சு உங்கள நீங்களே செல்ஃப் ரிஜெக்ட் பண்ற மாரி வச்சுரும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் அவங்கள அவங்களே ரிஜெக்ட் பண்ணிக்க கூடாது.
அவங்களே அப்ரூவ் பண்ணி மேல மேல போகணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய இடத்துல சில காமனான விஷயங்களையுமே ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஹை கிளாஸ் மென்னா இந்த மென்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.